முதல்வர் விஜயுடன் மூத்த பொருளாதார நிபுணர் மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான குழுவினர் சந்திப்பு. தமிழகத்தின் வரி மற்றும் வரியல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்க ஆலோசனை. சென்னையில் தாவேக அரசின் முதலீட்டாளர் மாநாடு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் முதல்வர் விஜய் முன்னிலையில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு மூலம் 67,452 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். 1,06,998 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அறிவிப்பு. தமிழகத்தில் 4,476 கோடி ரூபாய் முதலீட்டில் 8 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் விஜய். புதிய திட்டங்கள் மூலம் 5,074 பேருக்கு வேலை கிடைக்கும் என அறிவிப்பு. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் டேட்டா சென்டர் துறையில் 10,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் அதிநவீன வசதிகளுடன் அமைகிறது மிகப்பெரிய ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரில் மிச்சலின் நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். 2,676 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,550 பேருக்கு வேலை கிடைக்கும் 5 திட்டங்கள் தொடங்கி வைப்பு. பிளிப்கார்ட் நிறுவனம் சார்பில் 11 புதிய கட்டடங்களை திறந்து வைத்த முதல்வர் விஜய். தூத்துக்குடியில் பெண் பணியாளர்களுக்கு 6,58,00,000 கட்டப்பட்ட தங்கும் விடுதியும் திறப்பு. For a warm round of applause, ladies and gentlemen. சென்னை கிண்டியில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு ஊடகங்களுக்கு அழைப்பு இல்லை. இடப்பற்றாக்குறை காரணமாக முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டதாக அரசு அதிகாரிகள் விளக்கம். முதல்வர் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்ற 5,500 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோரியது அரசு. 3 மாதங்களில் பணிகளை முடிக்க வேண்டும் என நிபந்தனை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. வரும் 19, 20ஆம் தேதிகளில் சென்னையை அடுத்த கோவளத்தில் நடத்த ஏற்பாடு. உத்தராகண்டில் தனது உரைக்கு பிறகு மேடையை தூய்மைப்படுத்தும் சடங்குகள் நடத்தப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு. பாஜகவின் சாதிய பாகுபாட்டை காட்டுவதாக காங்கிரஸ் கடும் விமர்சனம். பாஜகவை சேர்ந்தவர்கள் தீண்டாமை செயல்களில் ஈடுபட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் குற்றச்சாட்டு. பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் தான் பேசி முடித்ததும் ராம்லீலா மைதானம் சுத்தம் செய்யப்பட்டதாக ஆதங்கம். மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளில் மாநிலங்களவையில் கடும் விவாதத்தை கிளப்பிய கார்கேவின் புகார். தீண்டாமை குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்கள் அமளி. தீண்டாமை ஒரு பாவச் செயல், அதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் திட்டவட்டம். கார்கேவின் குற்றச்சாட்டு குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் JP நட்டா உறுதி.
நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணிகள் போட்டி போராட்டம். ஜார்க்கண்ட் முறைகேட்டை கண்டித்து பாஜக கூட்டணி குரல் எழுப்பிய நிலையில் மாணவர் தாக்குதல், அயோத்தி முறைகேடு குறித்து காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் முழக்கம். அமளிகளால் நிரம்பிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு. மக்களவை சபாநாயகர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த இந்தியா கூட்டணி கட்சிகள். மக்களவை 19 விழுக்காடு, மாநிலங்களவை 39 விழுக்காடு செயல்பாட்டு திறன் மட்டுமே கொண்டிருந்ததாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதில் 1 மட்டுமே முழுமையான விவாதங்களுடன் நிறைவேறியதாக விளக்கம். அதிக மதிப்புள்ள யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் முறையை அமல்படுத்த நாடாளுமன்ற நிதிக்குழு பரிந்துரை. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமைப்புகளை பராமரிக்க கட்டணம் வசூலிப்பது அவசியம் எனவும் கருத்து. வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு. குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஆணையிட்ட நிலையில் நடவடிக்கை. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்பதை தாவேக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். தமிழகத்திலிருந்து ஒருவர் பிரதமராக வர வேண்டும் என்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு அமைச்சர் ராஜேஷ்குமார் பதில். அவர் சொன்னது அவருடைய நிலைப்பாடு என்னன்னா தென்னிந்தியாவில் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லியிருக்காரு. மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் 2029 நிச்சயமாக பிரதமராக வருவார்கள். அதுல ஒரு சந்தேகமும் இருக்காது. நிச்சயமா எடுத்துடுவாங்க. குனிந்து வணங்கி சட்டமன்றத்திற்குள் முதல் முறையாக நுழைந்த டி.கே. சிவக்குமார். சட்டமன்றத்திற்குள் நுழையும் முன்பும் ஆசனத்தில் அமரும் முன்பும் வணங்கி நிகழ்ச்சி. டெல்லி செங்கோட்டையில் உற்சாகமாக நடைபெற்ற சுதந்திர தின விழா ஒத்திகை. அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட முப்படை வீரர்கள். சுதந்திர தின விழாவையொட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. முன்னெச்சரிக்கையாக எல்லைகளில் சோதனைக்கு பிறகு வாகனங்களுக்கு அனுமதி. சென்னையில் சுதந்திர தின விழா இறுதிக்கட்ட ஒத்திகை. தலைமைச் செயலக சாலையில் போக்குவரத்து மாற்றம். Who has secured a historic victory in his very first election with the overwhelming support of the people of Tamil Nadu, to the rampart of Fort St. George to welcome a cherished leader who has earned his own. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மாநகரில் பலத்த பாதுகாப்பு. அனைத்து தங்கும் விடுதிகள், ஹோட்டல்களில் சோதனை, தீவிர கண்காணிப்பு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை. காவலர்களின் ஒத்திகையை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள்.
பஞ்சாப் மாநிலம் வாகா எல்லையில் சுதந்திர தின ஒத்திகை கோலாகலம், மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள். தமிழகத்தில் முதன்முறையாக நீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் குளத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டம். திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் கிராம குளத்தில் 20 லட்சம் ரூபாய் செலவில் சோலார் பேனல்கள் அமைப்பு. ஓலா, ஊபர் போன்ற வாடகை வாகன செயலிகளில் டிப்ஸ் என்ற பகுதியை நீக்க மத்திய அரசு உத்தரவு. முன்கூட்டியே டிப்ஸ் தொகையை குறிப்பிட கோருவது விதிகளுக்கு முரணானது என்றும் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. செங்கல்பட்டு, சேலம், பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கையில் கனமழையால் தணிந்தது வெப்பம். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, தேனி மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கணிப்பு. வட உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயர வாய்ப்பு. இயல்பை விட ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என தகவல். தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழை. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். கர்நாடக மாநிலம் ஜோக் அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். தொடர் கனமழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தமிழகத்திற்கு நீர் திறக்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் கன்னட அமைப்புகள். மைசூரு, மாண்டியாவில் கன்னட அமைப்புகள் போராட்டம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல். பற்றாக்குறை நீரை கணக்கில் கொண்டு காவிரியில் வினாடிக்கு 21,413 கன அடி நீர் திறக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. மேட்டூர் அணை 80 அடியை கடந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. செப்டம்பரில் சம்பா சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் 90 அடி வரை நிரம்புமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் உள்ளூர் மக்களால் கண்டறியப்பட்ட செங்கல் கட்டுமானங்கள். தொல்லியல் துறை ஆய்வு செய்ததில் சங்ககால நீர்ப்பாசன கட்டுமானமாக இருக்கலாம் என தகவல். சென்னையில் பக்கிங்காம் கால்வாயில் படகு போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்க டெண்டர் வெளியீடு. 800 முதல் மாமல்லபுரம் வரை 53 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாட்டர் மெட்ரோ சேவை தொடங்க பரிசீலனை.
சென்னையில் 3,50,000 கட்டடங்களுக்கு சொத்து வரி மறுமதிப்பீடு நோட்டீஸ். முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சொத்து வரி அதிகரிப்பு என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் திருத்தப்பட்ட வரி மதிப்பீட்டில் ஆட்சேபனை இருந்தால் 15 நாட்களுக்குள் முறையீடு செய்யலாம். வட்டார துணை ஆணையர் அலுவலகங்களில் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு. சென்னையில் சொத்து வரி உயர்வு குறித்து அரசு தங்களுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை. மாநகராட்சி மேயர் பிரியா அதிருப்தி. வரி அதிகப்படுத்தி சொல்றாங்க. என்ன மேடம் நடக்குது? உண்மையிலே அதிகப்படுத்திருக்கீங்களா? என்ன நடந்துருக்கு? டெப்டி மேயர் டீடைல்டா கொடுத்திருக்காருல்ல. நீங்க சொல்லுங்க மேடம். இல்ல, அது அபிஷியலா அடுத்த ஒரு விஷயம், கன்சல்ட் பண்ணாம அவங்க பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சென்னையில் சொத்து வரி 300% உயர்ந்துள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. சென்னை மக்கள் தலையில் பேரிடி என்றும் கண்டனம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்த போராட்டங்களில் பங்கேற்க மாட்டோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அறிவிப்பு. அதிமுகவில் ஏற்கனவே வகித்து வந்த பதவிகளை மீண்டும் வழங்க வேண்டும். முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் வலியுறுத்தல். ஐந்தாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கும்போது 821 இடங்களை மட்டும் நிரப்புவதா? TNPSC குரூப் 2 தேர்வு அறிவிப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. உளுந்தூர்பேட்டையில் VCK சார்பில் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தீவிரமாக நடைபெற்று வரும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள். டெல்லியில் மத்திய அமைச்சர் JP நட்டாவுடன் திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் சந்திப்பு. நீட் தேர்வு குளறுபடிகளை சரி செய்ய வலியுறுத்தி மனு. அரசு வழக்கறிஞர்களுக்கு அதிகாரிகள் தவறான தகவல்களை வழங்குவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும். கண்மாய் ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எச்சரிக்கை. கும்பகோணம் அருகே ரயில் மோதியதில் ரயில்வே கேட் கீப்பர் உட்பட 2 உயிரிழப்பு. தற்கொலைக்கு முயன்றவரை காப்பாற்ற சென்றவரும் உயிரிழந்த பரிதாபம். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. தொழிலாளர்கள் 2 உயிரிழந்த சோகம். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 5 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த மின் தடை. இரத்த சுத்திகரிப்பு பாதியில் நின்றதால் நோயாளிகள் கடும் அவதி. சென்னை எழும்பூர் சேலம் இடையே இயக்கப்படும் விரைவு ரயிலின் நேரம் மாற்றம். இன்று இரவு 11:55 மணிக்கு பதிலாக நாளை ஒரு நாள் மட்டும் காலை 7:30 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நேதாஜி குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய பாஜக MP நாகேந்திர ராய் மீது தாமாக முன்வந்து வழக்கு பதிய உச்சநீதிமன்றம் மறுப்பு. பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுக முடியாத போதுதான் நீதிமன்றம் தானாகவே வழக்கு பதிவு செய்ய முடியும் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் விளக்கம். கொல்கத்தாவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு. அவசரமாக உடல் தகனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் MLA நிர்மல் கோஷ் கைது.
உத்தரப்பிரதேசத்தில் ஆபத்தான ரசாயனத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட 1500 கிலோ போலி பன்னீர் பறிமுதல். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அம்பலம். நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் வழக்குகளை தீர்ப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் அதீத காலதாமதத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு உத்தரவு. ஜூலை மாதத்தில் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை 32 விழுக்காடு உயர்ந்து 1,44,000 கோடி ரூபாயானது. ஏற்றுமதி அதிகரித்த நிலையில் இறக்குமதி அதைவிட அதிகரித்ததால் வர்த்தக பற்றாக்குறை உயர்வு. டாடா சன்ஸ் குழுமத்தின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க சிறப்பு குழு அமைப்பு. மீண்டும் தலைவராக பதவி நீட்டிக்க வேண்டாம் என்ற என் சந்திரசேகரனின் கோரிக்கை ஏற்பு என்றும் அறிவிப்பு. என் சந்திரசேகரனின் 9 ஆண்டு கால தலைமைத்துவத்தின் கீழ் டாடா குழும நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 3 மடங்கு உயர்வு. 2017இல் 8.4 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த டாடா குழும சந்தை மதிப்பு தற்போது 27 லட்சம் கோடியாக அதிகரிப்பு.